எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கொத்தாரியோடைய வரலாறு தெரியும். இது ஒரு 100 வருஷ பாரம்பரியமான கம்பெனி. இந்த கொத்தாரி ஃபர்டிலைசரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ கொத்தாரி 1958 வந்து எஸ்எஸ்பி ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவுமே வந்து காமராஜ் நாடாரும் முராத் தேசாய் இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் ஃபார்மரோட இந்த கம்பெனி கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து கொத்தாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபர்டிலைசர் கம்பெனியாக இன்னும் போகல. ப்ராடக்ட் வைஸ் பிராண்ட் பெரிய லெவலில் போயிருக்கு. ப்ராடக்ட் வைஸ் இப்போ தான் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் இன்னைக்கு உள்ள ப்ராடக்ட் லான்ச்சும் இந்த வெஹிக்கிளும் இந்த ட்ரோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு நான் சொல்லுவேன். யார் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணதில்லை. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஜென்செட் எடுத்துட்டு ஒரு ட்ரோன் எடுத்துட்டு போய் ஒரு கார்ல போய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்டிலைசரும் இருக்கும், லிக்விட் ஃபர்டிலைசரும் இருக்கும், ஜெனரேட்டரும் இருக்கும், ட்ரோனும் இருக்கும். இது மொத்தமா ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி போயிடுச்சுன்னு சொன்னா பவர் இல்லைனாலும் இட் கேன் பி ஆப்ரேட்டட், பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கலாம். எல்லா விதமான ஃபர்டிலைசரும் அதில் அவைலபிளாக இருக்கும். எந்த விதமான பூச்சி மருந்து தேவை இருந்தாலும் அந்த மருந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணது முதல் வெஹிக்கிள் தான். இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காக சென்னையில் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய டீலர் மீட் வச்சு நாங்கள் மதுரையில் பண்ணுறதா இருந்தோம். பட் எங்களுக்கு இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறைய எக்ஸ்பேன்ஷன்னால அதை ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் டீலர் ரொம்ப பெரிய நெட்ஒர்க்கு. நாங்கள் கூப்பிட்டா 10,000 டீலர் வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாரையும் கூப்பிடணும். நாங்கள் அப்படி கூப்பிடாம பண்ணால் முறையாக இருக்காதனால சென்னையில் வச்சு கார்பரேட் ஆஃபீஸில் லான்ச் பண்ணிட்டோம். கொத்தாரி இப்போ வந்து ட்ரோன் ட்ரைனிங் சென்டர் லைசன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருக்கோம். மதுரையில் கொத்தாரி பப்ளிக் ஸ்கூலில் அதை ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ட்ரோன் பைலட்ஸ்ன்றவங்க வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ், அவங்கள நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்டிலைசரும் ட்ரோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்னென்னா, நான் முதல்ல ஒரு இங்கிலீஷ் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ட்ரோன் வந்து ஃபியூச்சர் ஆகுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போய் ஃபீல்டில் இன்னைக்கு வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால ட்ரோனுன்னு வரும்போது எக்கனாமிக்காகவும் இருக்கும். ரொம்ப எக்கனாமிக்ன்றது ரொம்ப கம்மி விலையில் நம்மளால வந்து உரமை வந்து துளிக்க முடியும், லிக்விட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ண முடியும். அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ஒரு நியூ மாடல் கான்செப்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும். இப்போ இது வந்து சென்னையில் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து இது மெயினாக வந்து விவசாயம் இருக்கிறது எல்லாமே வந்து மற்ற பகுதி தான். சென்னையை விட்டு மற்ற பகுதியில் தான் விவசாயம் இருக்குது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இத்தனை வண்டின்னு சொல்லி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு வருஷ பீரியட்ல நாங்கள் ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். எங்களுடைய கோல் என்னன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி கொத்தாரி சவுத் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அவைலபிளாக இருக்கிறோம். எல்லா ஊர்லேயும் மிக்சர் போட்டிருக்கோம். எல்லா ஊர்லேயும் எங்கள் டீலர் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அந்தந்த மொழியில குதிரை ஃபேமஸாக இருக்கு. எங்கள் பிராண்டை சொன்னால் என் நம்பிக்கை, ஃபார்மருக்கு 70-80 வருஷம் இந்த பிராண்டோட டிராவல் பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. விவசாயி அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ குதிரை பிராண்டில் அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை உருவாயிருக்கு. அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்களுக்கு இன்னும் நாங்கள் வந்து உறுதியான பொருளையும் தரமான உரத்தையும் அதை வந்து எளிமையான முறையிலையும் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த ட்ரோன் சிஸ்டத்தை நாங்கள் லான்ச் பண்ணோம். எங்களுடைய ஃபர்டிலைசர் டிவிஷன் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. எங்கள் ட்ரோன் டிவிஷனும் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ட்ரோனில் வந்து சென்னை போலீஸுக்கு ஒரு ட்ரோன் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ட்ரோனில் எங்களுக்கு நிறைய சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரோனில் நிறைய எக்ஸ்பர்டைஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால ஃபர்டிலைசர்ல ட்ரோனை கொண்டு வரணுன்றது எங்களோட குறிக்கோளா இருந்ததை நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சீக்கிரமா 100% வந்து இந்தியாவிலே தயாரிக்கக்கூடிய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டும் டிபெண்டா இல்லாம நாங்களே தன்னிறைவு பெற மாதிரி ஒரு நிறுவனமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்களே ட்ரோனும் தயாரிக்கிறோம், நாங்களே உரத்தையும் தயாரிக்கிறோம், நாங்கள் டைரக்டா ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த பலன் வந்து விவசாயிக்கு கிடைச்சிரும். ஏன்னா அந்த காஸ்ட் கம்மியா போய் விவசாயிக்கு அந்த விலையில கிடைக்கும். பொருளும் தரமான பொருள் கிடைக்கும். ஒரு கார்பரேட் நிறுவனம் 70-80 வருஷம் அவங்க கூட ஒர்க் பண்ண நிறுவனம் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், உரத்துல வந்து தரம் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் இன்னைக்கு இதை லான்ச் பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
என்ன காரணம்னா இதுக்காக நாங்கள் இன்னைக்கு லான்ச்ன்றது இன்னைக்கு நடக்குது. இதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அவர் அட்வைசர் சாரோட உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. கார்த்திகேயன் உழைச்சிருக்காரு, எங்க டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப. அதனால இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் 10 இதுல நீங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய வளர்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பீங்க. இதை உங்களுக்கு இந்த தருணத்து மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்னாரு we are charging 500 rupees, 500 ரூபா ஒரு ஏக்கருக்கு சார்ஜ் பண்றோம்ன்றாங்க. இப்ப நாங்க ஒரு விவசாய ஒரு ஊருக்கு நாங்க கஸ்டமர் ஆயிட்டோம்னு வைங்க, அந்த ஊர்ல நிறைய கிராமங்கள் இருக்கும், நிறைய விவசாய குடும்பங்கள் இருக்கும். எனக்கு 15 ஏக்கர் கொடுத்தாதான் நான் வருவேன்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடத்துல ஒரு ஃபார்மரோட கிளைண்ட் ஆயிட்டான்னு சொன்னா 1 ஏக்கருக்கும் போவோம், 10 ஏக்கருக்கும் போவோம். ஸோ அதனாலதான் நாங்க வந்து லாஜிஸ்டிக்ஸை பெருசாக்குறோம். ஸோ ஒரு ஊருக்கு எங்க வண்டி அந்த கிராமத்துக்கு ஒரு 10 கிராமத்தை அனுசரிச்சு ஒரு ஊர்ல எங்க வண்டி போயிடும். அங்க என்னோட ஆள் அவைலபிளா இருப்பான், யார் கூப்பிட்டாலும் போவோம். அதனால வந்து அது ரெண்டாவது சீசன். நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், சீசன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு மாசமும் எந்த ஏரியாவுக்கு எப்ப தேவை இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க 50-60 வருஷமா விவசாயத்துல இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு ஸ்டடி இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை பேஸ் பண்ணி கொடுப்போம். இது மெயினா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 1 ஏக்கர்ப்பா நீ 500 ரூபா தான் கொடுப்ப, அங்க நான் வர முடியாதுன்றது இருக்காது. 1 ஏக்கருக்கும் போவோம், 10 ஏக்கருக்கும் போவோம். பட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுடைய கஸ்டமர், அதே வந்து ஃபார்மர். நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு வண்டி போய் ஒருத்தர் 1 ஏக்கருக்கு 500 ரூபாயில உரம் தொளிக்க முடியும்னா அதை விட எக்கனாமிக்கா ஹியூமன்ல பண்ண முடியாது. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திலே ஒரு தம்பி போய் அங்க போய் வேலை செய்தாலும் அவர் ஒரு நாள் வேலை என்ன, அது என்னுடைய ட்ரோன் டிவிஷன்ல உள்ளவர் சொன்னாரு, ஒரு அரை நாள் ஆகும் 1 ஏக்கர் ஒருத்தர் பண்றதுக்கு, 10 நிமிஷத்துல இவங்க முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ அதுலதான் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. அதனால நாங்க காஸ்ட்டை குறைச்சிடுறோம். அதுவும் விலை கூட இருந்துச்சு, 800 ரூபா இருந்துச்சு. என்ன சார் கிரிப்டோ பிரைஸ்ல 800 ரூபா 900 ரூபாலாம் இருந்துச்சு. நாங்க ரெடியூஸ் பண்ணி 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். ஏரியா கூட 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 உங்களுக்கு வந்து மிடில் மேன் குறையும். ரொம்ப முக்கியம், இடைத்தரகர்கள் இதுல இருக்காது. டைரக்டா நாங்க ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். ஃபார்மருக்கு பிராண்ட் தெரியும், ஃபோன் நம்பர் இருந்தா போதும். இதுக்கு வேற ஒன்றும் பெரிய ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. இரண்டாவது வந்து நாங்க நிறைய ட்ரோன் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண போறோம். நிறைய ட்ரோன் நாங்களே ட்ரோனும் கொடுக்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஃபார்மரும் கொத்தாரியும் ரொம்ப கனெக்டடா இருக்கும். அப்படி கனெக்டடா இருக்கும்போது ஃபார்மருக்கு அந்த பயன் கிடைச்சிடும், எங்களுக்கும் ஒரு பப்ளிக் கம்பெனி, இது தனி நபர் கிடையாது. ஐ எம் எம்ப்ளாயி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி, பொது நிறுவனம், 1 லட்சம் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. கம்பெனிக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆயிடும். அதனால 2த்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இதான்